போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாப்பா வடக்கில் வந்து துருபதன் வந்து தன்னுடைய தென் பாஞ்சாலத்தில் வந்து தன்னுடைய 3 பெண்கள் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை இவங்களுக்கு வந்து ஒரு சுயம்வரம் நடத்துகிறாரு. இந்த சுயம்வரத்தில் வந்து பீஷ்மர் போய் கலந்துக்கிறார். கலந்துக்கிட்ட பீஷ்மர் வந்து அங்கே சுயம்வரத்தில் வென்று இந்த 3 பேரையும் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் கட்டிக்காமல் அந்த 3 பேரையும் வந்து விநாயகரை கட்டிக்க சொல்கிறார். இதில் வந்து அம்பை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோபமாயிடுறாங்க. என்னையா நீ கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு விநாயகரை கட்டிக்கோன்ற, இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கர கோபமாகி, இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்து ஏமாற்றிட்டேன், அதனால் என்றைக்காக இருந்தாலும் பீஷ்மர் உன்னுடைய சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் மாதிரி எடுத்துகிட்டு கோச்சிக்கிட்டு வெளியில் ஏறிடுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரத்தில் வந்து அம்பை இவங்க பேர் வந்து பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிகண்டின்னு இருக்குது. அப்போது இந்த அம்பை கோச்சிட்டு போனாங்க இல்லையா, அம்பை அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் வந்து அது சிகண்டின்னு மாறுது, அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்ல மகாபாரதத்தில் மிக இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் வந்து சிகண்டி. ஒரு ஒரு பெண் பாதி வயசு வரைக்கும் பெண்ணாகவே இருந்து இந்த ஆணாதிக்க சமுதாயத்தால் அவமானப்பட்டு சுதந்திரத்தை இழந்து அவங்கள எதிர்த்து போராடி தானே ஒரு ஆணாக மாறிடுறாங்க. மனசு லெவலில் ஆணாக மாறுறது வேற, உடல் உறுப்பு எல்லாமே ஆணாக மாறி ஒரு திருநங்கை ஆயிடுறாங்க. காரணம்னா அவ்வளோ ஆணாதிக்க ப்ரெஷர், அவ்வளோ தூரம் ஏமாற்றம். ஏன்னா ஆக்சுவலாக இவர் இந்த அம்மாவுக்கு என்னென்னக்கா பெரிய ஏமாற்றம், அவர் வந்து சிவனுடைய பக்தை, அவங்க அப்பாவும் சிவனுடைய பக்தர் துருபதன். சிவன் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறாருன்னா துருபதன்றது கிட்டத்தட்ட இங்கே தான், பாஞ்சாலம்ன்றது இங்கே விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற தென் பாஞ்சாலம். துருவக்கோட்டையெல்லாம் அங்கே தானே இருக்குது, திண்டிவனம், விழுப்புரம், துருவக்கோட்டையெல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த துருவன் வந்து சுயவரம் வைக்கும்பொழுது ஆக்சுவலாக முருகர் கலந்துக்கிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு இந்த பொம்பளை எதிர்பார்த்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்தது முருகனு தான் அது வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதுக்கு விருப்பம். அது எதிர்பாராமல் வந்து அவர் பீஷ்மர் உள்ள வந்து எடுத்துகிட்டு போன பிறகு சரி அவரும் சிவனுடைய பொண்ணு தான், மூத்த பொண்ணு, ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஆகாமல் இருக்கார், பரவாயில்ல அப்படின்னு அது ஒரு சமாதானமாகி போயிடுச்சு. போயிட்டு இன்னொரு இடத்துல இவரு எவன் வெற்றி பெற்றானோ அவன் தான் கல்யாணம் பண்ணன்றது ஒரு ரூல்ஸ். இவர் கொண்டு போய் நீ விநாயகர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. விநாயகருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, அவருக்கு வந்து சூரபெருமனுடைய பொண்ணு ஒன்று கல்யாணம் ஆகி அதை ட்ராப் பண்ணியிருக்காரு. ரெண்டாவதாக வந்து தெய்வானியை வந்து முருகன்கிட்ட இருக்கிற தெய்வானியை கொண்டு போய் அதுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவையில்லாமல் நம்மளையும் கொண்டு போய் இது பண்ணுறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சுன்னா, முருகர் மேலே பற்று, முருகரை கல்யாணம் பண்ணிக்கன்னு நினச்சிது. ஆனால் முருகருக்கு துரோகம் பண்ணி தெய்வானியும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க, தெய்வானிக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டானுங்க. அதுக்கு அப்புறம் அதே அந்த யார் அந்த தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ விநாயகரை, அவருக்கு நம்மளையும் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்க. இவருக்கு 2 காரணம் என்னன்னா, ஒன்று தான் நதிச்ச காதலன் முருகனுக்கு துரோகம் பண்ணவனுங்க, அவன் மனைவி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பீஷ்மருக்கும் துரோகம் பண்ணுறானுங்க. பீஷ்மர் தூக்கிட்டு வந்து அவராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அவர் வற்புத்தியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, அவர் வேணான்னாருன்னே அதே சாக்காகிக்கிட்டு சரி பீஷ்மர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வருத்தத்தில் கல்யாணத்தை தள்ளி போடுறாருன்னா வற்புத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை பண்ணாமல் என்ன பண்ணான்னு நம்ம அப்படியே கொண்டு போய் விநாயகருக்கு சேர்த்து, இதெல்லாம் பிரம்மாவனுடைய பிராமணருடைய சூழ்ச்சி. இது இந்த அம்மா புரிஞ்சிச்சு. ஒரு அரச இளவரசி இல்லை, இது 2 பக்கமும் வந்து இவனுக்கு துரோகம் பண்ணுறானுங்க, முருகனுக்கும் துரோகம் பண்ணுறானுங்க, பீஷ்மருக்கும் துரோகம் பண்ணுறானுங்க. அதுக்கு துணை போகிறார் பீஷ்மர். அவர் சொல்கிறார் அவங்க துணை போகிறானுங்க, நீ என்ன கூட்டு வந்தல, நீ கல்யாணம் பண்ணியான்னா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லாத நீ எதுக்கு ஏன் சுயபுரத்தில் கலந்துக்கிட்ட, அது விநாயகர் வரட்டும், விநாயகர் சுயபுரத்தில் கலந்துக்கிட்டு சண்டை போட்டு எடுத்துகிட்டு போட்டோம் இல்லையா, இது எதுக்கு நீ அப்படின்னும் போது தாலி கட்டுறது ஒருத்தன் படுத்துக்கிறதுக்கு ஒருத்தனா அப்படின்னு அந்த கோபத்தில் சேலஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்தது.
சேலஞ்சு பண்ணிட்டு வந்தது சும்மா இல்லை, நேராக அம்மா வீட்டுக்கு வருது. அம்மா வீடு எங்கே இருக்குது? இங்கே சவுத்தில் பாஞ்சாலத்துக்கே வருது. பாஞ்சாலத்தில் வந்த பிறகு என்ன பண்ணுதுனாக்கா, அது வந்து நேராக சிவனை பார்க்குது. திருவாரூரில் இருக்கிற சிவனை பார்க்குது. நான் ஒரு பக்தை, இந்த மாதிரிலாம் அநியாயம் நடந்துச்சு, நான் திரும்ப வந்து அங்கே போக மாட்டேன், அட்லீஸ்ட் திரும்ப என்ன ஏதோ முருகரையாவது சேர்த்து வை இல்லையா அப்படின்ற. இப்போ முருகர்கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுறாரு சிவன். இல்லை, முருகர் திருமணம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து ஒரு அப்செட்டில் இருக்கிறான், அதனால் நான் போய் வந்து இது அவ்வளோ தூரம் சரியாக வருமானு தெரியல, நீ அப்ரோச் பண்ண அப்படின்னு சொன்னார். இதை போய் முருகரை நம்ம பார்க்குது. முருகர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போ திருமணம் பண்ணிக்கிற ஆசை இல்லை, ஆனால் உனக்கு வந்து பீஷ்மரை கொள்ளணும்னு நினைக்கிறல்ல, பழி வாங்கணும்னு நினைக்கிறல்ல, அதுக்கு ஒரு காலம் வரும், அப்போ அதுக்கு மட்டும் நான் உதவி செய்கிறேன். ஏன்னா பீஷ்மர் சிவனுக்கு பிறந்தவராக இருந்தால் கூட என்னை அழிக்கிறதுக்கு எதிரிக்கு துணையாக போகிறார் இல்லையா, அவர் எதிரியினுடைய ஆளாக ஆகிட்டார். சிவன் புள்ளியாக இல்லை, அவர் சிவனுக்கு எதிரணியில் இருக்கிறார். அப்போ சிவனுக்கும் எதிரணி, எனக்கும் வந்து எதிரான, என் பதவி போகிறதுக்கும் அவர் ஒரு, என் பதவி அதாவது இந்த காட்டுக்கு அனுப்பிச்சானுங்களா அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறார் அவர். அதனால் நீ அதை பண்ணு, அதுக்கு நான் உனக்கு இது ஒரு முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு ஒரு மாலையை ஒன்று ரெடி பண்ணி, இந்த மாலையை நீ கழுத்தில் போட்டுவா இல்லையா, உனக்கு பலம் வரும் அப்படின்னு ஒரு மாலையும் கொடுக்குறார். முருகர் வந்து அம்பைக்கு வந்து கொடுக்குறார். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, மகாபாரத யுத்தத்தை வரும், ஒரு யுத்தம் வரும், கண்டிப்பாக அந்த யுத்தத்தில் இவர் பீஷ்மரும் கலந்துக்குவார், எதிரணியில் தான் இருப்பார், நானும் தான் வருவேன், அப்போ நீ வந்து உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிக்கோ, அதுக்கு நான் பக்கபலமாக இருக்கணும். இந்த அம்மா பயிற்சி எடுக்கிறாங்க. என்ன பயிற்சி எடுக்கிறாங்கன்னா, ஒரு ஆண் என்ன எடுப்பாங்களோ அந்த மாதிரி அதாவது ஒரு ஆயுத பயிற்சி நிறைய எடுக்கிறாங்க. எடுத்து கிட்டத்தட்ட வந்து, ஏன்னா இவங்களுக்கு பல வகையில் பாதிக்கப்பட்டாங்க. காதலரை கட் பண்ணது ஒன்று, அப்புறம் கடத்திக்கிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட இது பண்ணது ஒன்று, இதெல்லாம் வந்து ஒரு தவிக்க முடியல. அதனால் மகாபாரத வார் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான பயிற்சி அந்த அம்மா பண்ணுறேன். இந்த அம்மா பண்ணும் பொழுது அப்போ தான் வந்து ரெண்டாவது தமிழ் சங்கம் நடக்குது. ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தில் இந்த அம்மா வந்து பின்னாடி தமிழ்ச்சங்கம் பின்னாடி நடக்குது. முதல் தமிழ்ச்சங்கம் முடிஞ்சு அதுதான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார்ல பிரம்மா. முருகர் வந்து பழனி கோச்சிட்டு வந்த பிறகு முதல் தமிழ்ச்சங்கம் க்ளோஸ் ஆகிடுது. ரெண்டாவது தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. சங்கம் ஆரம்பிக்கலனா கூட அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானாக இருக்கணும்ல. எல்லாரும் தனித்தனியாக, அகத்தியார் வந்து ஒரு நூல் மறுபடியும் எழுதுறாரு, அவருடைய சிஷியர் தொல்காப்பியத்தை எழுதுறாரு. எல்லாம் என்னன்னா நூலெல்லாம் எழுதி தானே அப்புறம் ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தில் சப்மிட் பண்ண முடியும், ஒரே நாளில் செய்ய முடியாது. அந்த செதறி கிடக்கிற நேரங்களில் எல்லாரும் தனித்தனியாக நூல் எழுதுறாங்க. மீண்டும் ஒரு ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிப்பேன், தமிழ்நாட்டை நான் பிடிப்பேன், மதுரையை பிடிப்பேன், இந்த உலகத்துக்கே தலைவராக, இந்தியாவுக்கு தலைவராகவும் உலகத்துக்கு வருவேன்னு முருகர் சபதம் ஏற்றிருக்காரு. அந்த சபதம் நிறைவேற நேரத்துக்கு நம்ம எல்லாம் தகுதிப்படுத்திக்கணுன்ட்டு இந்த அம்மாவும் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தில் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது சப்மிட் பண்ணுறதுக்காக இசை நுணுக்கம்னு ஒரு நூல் எழுதுது. யார்? சிகண்டி. பாருங்கள், இந்த இசை நுணுக்கம்ன்ற நூல் மிக ஃபேமஸான நூல். தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து திருவாரூரில் என்ன நடத்துகிறாங்க, தியாகராஜருக்கு இதெல்லாம் நடத்துகிறாங்க. ஏதோ கர்நாடக சங்கீதத்துக்கு என்னமோ வந்து அது வந்து சான்ஸ்கிரிட் தான் ஏதோ பண்ண மாதிரி, ஏதோ சான்ஸ்கிரிட் இதெல்லாம் தான் வந்து மூலமோ அது தெலுங்கு மூலம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அங்கே சங்கம் நடத்துகிறாங்க. உண்மையிலேயே வந்து இசைக்கு மூலம் சான்ஸ்கிரிட் அல்ல. இசை நுணுக்கம்ன்ற நூலை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்ச்சங்கத்திலேயே எழுதினவங்க யாரு? சிகண்டி, ஒரு தமிழச்சி. அதுக்கப்புறம் வந்து இவங்க காரைக்குடி எந்த அம்மையார் இருந்து இவங்க இருக்காங்களா, அவங்க பண்ணால் காக்கைப்பாடி இல்லை, அது இல்லை, இது பின்னாடி வந்தாங்க. பின்னாடி வந்து
இவருடைய காரைக்கால் காரைக்கால் அம்மையார், அவங்க வந்து பெரிய ஒரு இசை கடல். இதெல்லாம் இருக்க பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வரலாறுலாம் மறைச்சி இது தமிழ் இசையே வந்து நாங்கள் கண்டுபிடிச்சது நாங்கள் தான் சமஸ்கிருத தமிழ் இசை மூலத்தை வந்து மறைக்கிறாங்க. மூலத்திலிருந்து எடுத்து கொஞ்சம் சமஸ்கிருதத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இல்லையா, மிக்ஸ் பண்ணி தமிழ் இசையினுடைய வரலாறையும் மறைக்கிறாங்க. ஆக தமிழ் இசையினுடைய மூலம் எங்கே இருக்குது? தமிழ்ச்சங்கத்திலே இருக்குது. முதல் தமிழ்ச்சங்கத்திலே இருக்குது. முதல் தமிழ்ச்சங்கத்தில் வந்து இசை போட்டி நடத்தினரே சிவன். அது திருவிளையாடல் படத்தில் பார்க்குறோம். இசை நுணுக்கம் இலக்கணமே எழுதுறாங்க. ஒரு இலக்கணம் ஒரு இடத்துல எழுதுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி 1000-2000 வருஷத்துக்கு வந்து இலக்கியம் இருந்திருக்கணும். இலக்கியம் இருந்தால் தான் இலக்கணம் உருவாகும். ஒரு சேர் ஒன்று உருவாக்குறோம்னா மரம் ஒன்று உருவாகிருக்கணும், அது பெருசாக இருக்கணும், முதிர்ந்துருக்கணும். அப்புறம் அதை வெட்டி தான் அப்புறம் சேரே செய்ய முடியும், இலக்கணனே உருவாக்க முடியும். அப்போ அந்த முக்கியமான ஒரு தமிழ் இசையை உருவாக்குறதுலேயும் இந்த அம்மாவுக்கு ஒரு பங்கு. இதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக மகாபாரத யுத்தத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. மகாபாரத யுத்தம் வந்து நடந்தது வந்து இங்கே தான், தென்னாட்டில் தான். நம்ம இது இருக்கு இல்லையா, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி எடுத்தாங்களே ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் வந்து அகழ்வாராய்ச்சி பிரிட்டிஷ்காரன் செய்தான். அப்போ தான் தெரியுது மகாபாரத யுத்தம் இங்கே தான் நடந்ததுன்னு அவன் கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பல்லாயிரக்கணக்கான வந்து சவக்கொழிகள், இந்த டெத்து இது எல்லாம் மூடி வச்சுருக்காங்கல்ல. அங்கே இளம் பஞ்சபாண்டவர்கள் கோயிலே இருக்குது, இறந்தவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு இது மகாபாரதம் நடந்த இடம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மகாபாரதம் தவத்தில் நடந்ததுனால அது வந்து முருகர் தலைமையில் தான் இந்த 2 பேரையும் கூப்பிட்டு மகாபாரத சண்டை நடக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா 2 பேரும் பங்காளிங்க இல்லையா, நீங்கள் வந்து கண்ணாம்னான்னு வந்து சண்டை போட்டு இந்தியாவில் ஒரு இது உருவாக்கக்கூடாது, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் உருவாக்கக்கூடாது. உங்கள் சண்டைக்கு எதுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரும் தலையிட்டு தண்டை போடணும், கஷ்டப்படணும். அதனால் நீங்கள் மட்டும் பங்காளிங்க மட்டும் நான் குறிப்பிட்ட 18 நாள் சொல்கிறேன், அதுக்குள்ளேயே சண்டை போட்டு உங்கள் வீரத்தை யார் நிரூபிக்கிறீங்களோ உங்களுக்கு நாட்டை வாங்கித்தரேன். இதுக்கு மற்ற மக்கள் எல்லாரையும் வந்து குழப்பாதீங்க அப்படின்னு அந்த 2 பேருக்கு பண்ணார். அப்போ பண்ணும்போது சிகண்டி வந்து அதில் கலந்துக்குது. வந்து பாண்டவர் அணிக்கு தளபதியாக இருக்காங்க. மகாபாரதத்தில் பாண்டவர் அணியில் ஒரு ஒன் ஆஃப் தி பர்சனாக இருக்கு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சண்டைலாம் போடுங்க, ஆனால் அந்த பீஷ்மரை கொள்கிற விஷயத்தை மட்டும் எங்கிட்ட விட்டுருங்க, அது என்னுடைய சபதம். அது சேலஞ்சு. அதுக்காக அது வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் தி தளபதியாக நிற்கிது. அது நின்று பீஷ்மரையும் கொன்னுடுது. அப்புறம் மகாபாரதத்தில் சிகண்டி இறந்து போகுது. இருந்தாலும் இதனுடைய வரலாறு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. சிகண்டின்றது சிவன் கண்டி தான். அது ஓகே. நீங்கள் வந்து இலங்கையிலே ஒரு ஊர் இருக்கும் கண்டி. அப்போ என்னென்னா சவுத் பக்கம் தான் இது ரவுண்ட் அடிச்சிருக்காது. ஆக அப்போ சிகண்டி இலங்கையில் இருக்குன்னா ராமரோட போர் புரியும் போது கூட வந்து இது முருகனுக்கு அப்போ சிகண்டி வந்து சிவனுடைய பக்தை, முருகனுக்கு நண்பர். அப்படின்னா அப்போ முருகனுக்கு செய்த போர், முருகன் வந்து 2-3 போர் பண்ணியிருக்காரு. ஒன்று போர் தான் வந்து சோறு பதுமனோட சண்டை போடுவோம். அப்போ ஒன்றும் அந்த அம்மா இல்லாமல் இருக்கலாம் இல்லையா, அது ஒரு சின்ன வயசாக இருக்கலாம். 2வது ராமாயணத்தில் வந்து ராவனுக்கு எதிராக சண்டை போட்டிருக்காரு. அப்போ கண்டிப்பாக இவன் கலந்துக்கிட்டு இருக்கணும். அது ராமாயணம் முடிஞ்ச உடனே மகாபாரதம் நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு 30 வருஷம் கேப்பு தான். அப்போ மகாபாரதம் எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு சின்ன கேப்பில் நடந்தால் அந்த மாதிரி நடந்து போது அது ராமாயணம் மகாபாரதம் 2த்துலேயுமே சிகண்டி கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இலங்கையில் போய் சிகண்டி நேம் இருக்குது, கண்டி இருக்குது. ஆக அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். பரம்பையிலிருந்து ஒரு முருகருக்கு மானசீகமான இதுன்றதுனால சிவகண்டி, ஸ்ரீகண்டி, ஸ்ரீகண்டி அப்படியே வந்திருக்கு. ஓகே. பெரும்பாலும் அம்பா அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, அது இங்கே பக்கம் நிறைய இருக்குது. அம்பா சமுத்திரம் அம்பாள், ஞானாம்பாள், அந்த அம்பாள்னு அப்படி நிறைய இருக்கும். ஆக அது வந்து இது நம்ம ஒரு பெண்ணாக இருந்த அம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபதத்தை வந்து எடுக்கணுன்றதுக்காக ஒரு வாரியராக கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்கலாகவே ஒரு ஆணாகவே மாறி ஒரு திருநங்கையாக இருந்து இல்லைங்களா ஒரு சபதத்தை முடிக்கிறாங்க. அவங்க செய்த தொண்டு, தமிழுக்கு செய்த தொண்டு மிகப்பெரிய தொண்டு. முருகனுக்கு வந்து பக்கபலம் இல்லையா, அவுட் சைட் லவ், முருகன் கல்யாணம் பண்ணிக்கலேன்ற ஒரு இது மானசீகமாக இருந்திருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் முருகர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையா, இவங்களை கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அது ஜஸ்ட் அந்த நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஏதோ வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஐடியா ஏதோ வந்திருக்கும் போல தெரியுது. அதனால தான் இதை வேணான்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ஏதோ ஒரு காதல் இருக்கு, காதல் இருந்திருக்கு. ஆக இப்போ வந்து மகாபாரதத்தில் வந்து ஒரு தூண், ஒரு முக்கியமான ஒரு தூண், அந்த மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வெற்றிக்கு சிகண்டி ஒரு முக்கியமான ஒரு தூணாக வந்திருக்காங்க. மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னாப்பா, அர்ஜுனன் பையன் அரவான் இருக்காப்புல இல்லையா, அவரை வந்து பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இந்த விழுப்புரம் மாவட்டம் கூவத்தூர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து திருநங்கை ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு அப்புறமா வந்து போரில் வந்து பலி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த நிகழ்வுக்கும் சிகண்டி இருக்காங்க இல்லையா, அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? எனக்கு இருக்கும் போல தோணுது. என்ன காரணம், சிகண்டியினுடைய அம்பாவனுடைய ஒரு பாஞ்சாலம்தான் இல்லையா. ஆமாம். அப்போது அந்த சிகண்டி ஓஹோன்னு வாழ்ந்து பெண்ணாக இருந்து ஆணாக மாறி மகாபாரத யுத்தத்தில் கலந்து பீஷ்மரை பழி வாங்கி இறந்து போனாங்கன்னா அந்த வரலாறு நிச்சயமாக மகாபாரதத்தில் இருக்கிற மாதிரி மக்கள்கிட்டையும் அந்த வழக்கு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா, அந்த சிகண்டிக்கு அந்த அம்பாளுக்கு கோயில் கட்டி அவங்க நினைவாக அந்த இவங்களாம் இருக்காங்க இல்லையா, திருநங்கைகள்லாம் வந்து கொண்டாடுற வழக்கம் ஒன்று உருவாகியிருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இப்போ அவங்க வந்து கல்யாணம் ஆகாதனால ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இல்லைங்களா, அப்படி ஒரு சடங்கு மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா அம்பைக்கு கல்யாணம் ஆகலை, பீஷ்மர் ஏமாத்திட்டாரு, போயிட்டாரு. அவங்க முருகரையும் வந்து மனசில் தான் நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்காங்களே தவிர, அதனால அந்த ஆதங்கத்தை தீர்க்கறது அது கிட்டத்தட்ட ஒரு நிறைவேறாத ஆசை. ஒரு ஒரு பெண்களுக்கு நிறைவேறாத ஆசை குடும்ப வாழ்க்கையில். அதனால நிறைவேறாத ஆசையில் அது வந்து கடைசியில் போரில் தன்னுடைய எதிரியை பழி தீர்த்துட்டு இறந்து போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு குலதெய்வம் மாதிரி தான். இன்றைக்கி வந்து நிறைய அம்மன் கோயிலெலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்து சாதனை பண்ணதுனால தான் அதுக்கு அம்மனாக வச்சு கும்பிட்றாங்க. மாரியம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு இந்த உடைய பின்பற்றவர்கள்லாம் கோவத்தில் திருநங்கைகள்லாம் சேர்ந்து ஒரு வழிபாடு அங்கே இருந்திருக்கும். ஒரு நாள் வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணுற அந்த ஒரு பழக்கம் இருந்திருக்கும். அதனால் அதே இடத்துல இவனுக்கு அரவானுக்கும் ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு விழா நடத்தி கொண்டு போய் அவனை வந்து மகாபாரத யுத்தத்தில் களபலி கொடுத்த ஒரு அந்த முயற்சியை எடுத்திருக்கலாம்ன்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இதில் நான் இன்னும் அது நான் தான் நினைக்கிறேன், அது வரலாறு எப்படி இருக்குதுன்னு, இந்த துருபதனுடைய அந்த மகள் இது இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, சிகண்டி இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட இந்த துருபதன் வந்து இந்த பக்கம் இருந்தாருன்றதுக்கு, ஏன்னா நம்ம ஊர் சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கம், வேட்டவளம் பக்கத்தில் நெய்வாடு. அப்போ அதுக்கு பக்கத்தில் துருவன் கோட்டைன்னு ஒன்று இருக்குது. துருவக்கோட்டை. நான் வந்து எஸ்எல்சி படிக்கும்போது அந்த துருவக்கோட்டைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளிக்கூடத்துலேயே ஆண்டுக்கு ஒரு தடவை எஸ்எல்சி படிக்கிற பசங்களை கோட்டைக்கு இந்த இது மாதிரி டூர் மாதிரி அழைச்சின்னு போவோம். மலையில் ஏற்றுவாங்க. அது காட்டெலாம் போய் உள்ளே போகணும். மேலே போனால் ஒரு கோட்டை இருக்குது, அதுக்கு பேர் துருவன் கோட்டை. கீழே பார்த்தா துருவன் ஊர் இருக்குது. ஒரு அம்மன் கோயில் கூட கீழே இருக்குது. கீழே அம்மன் கோயில் இருக்குது, துருவன் ஊர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் எனக்கு என்னென்னா, அதே போல் பாஞ்சாலம்ன்ற ஊர் இங்கே இருக்குது. இந்த திண்டிவனம் பக்கத்தில் வந்து பாஞ்சாலன்ற ஊர்லாம் இருக்குது. அப்புறம் வந்து துருவம் அப்படின்றது வந்து விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தியாகதுருகம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இவங்களுடைய அந்த சிகண்டியினுடைய சொந்த ஊர் அம்பாளுடைய ஊர் இதுதான். சிகண்டிக்கு தாய் வீடு தான். அதனால தான் வந்து இங்கே தமிழ் பற்று அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா தமிழ் இசையை வந்து அவங்க இலக்கணம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. நார்த் பிரீடாக இருந்தால் முருகர் பக்கம் நிற்க மாட்டாங்க அவங்க.
சரஸ்வதி எப்படி வந்து கரெக்ட் இப்போ சரஸ்வதி ஒரு பிரம்மாவனுடைய 2வது மனைவி. ஆக்சுவலாக அது பிராமணன் இல்லை, அது மிக்சடு. அது கன்னியாகுமரி சேர்ந்தது. அவர் ஏன் இங்கே தமிழச்சி ஒன்று கல்யாணம் பண்ணாருன்னா, பிராமணிச்சி கல்யாணம் பண்ணார், அது இறந்து போயிடுச்சு. அது முதல் சரஸ்வதி வந்து மகிஷாசுர யுத்தத்தில் இறந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு வேணும். ஏற்கனவே திருமால் வந்து தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்ன்றதுனால தான் அவர் வந்து வடநாட்டு லட்சுமியை விட்டுட்டு இங்கே வந்து இன்னொரு லட்சுமியை கல்யாணம் பண்ணுறாரு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு வேணும்னு தான் பத்மாவதியை கல்யாணம் பண்ணுறாரு. இந்த ஏரியாவே பண்ணுறாரு இல்லையா? அதுவும் நான் பிராமணில் இருக்கணும். அது வந்து என்னென்னா மனைவியை வந்து விட்டுட்டு 2வது மணியை கல்யாணம் பண்ணுறது பிராமணில் கல்யாணம் பண்ணார் தமிழ்நாட்டில். அது கூட போயிடுதுன்னொடனே தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கையான ஒரு அரசியல் நடத்தினா தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்னு தான் பத்மாவதியை வந்து திருமால் கல்யாணம் வேளாளர் குடியில் எடுத்து வேளாளர் குடியிலேருந்து கல்யாணம் பண்ணார். அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்து சரஸ்வதியை வந்து பிரம்மா கல்யாணம் பண்ணுறாரு, சவுத் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அது வந்து தமிழ் பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது, இன பிரச்சனைன்னு வரும்பொழுது கரெக்டாக அதுங்க அது பிரம்மா ஒய்ஃபாக இருந்தாலும் கூட இந்த பக்கம் நிற்குதுங்க. சமஸ்கிருதமாக தமிழானும் போது தமிழ் பக்கம் நிற்குதுங்க. புவி சாமிநாதையர் இங்கே பிறந்து எல்லாம் வந்தவர் தமிழுக்காக நிற்கிறார் இல்லையா? பாரதியார் தமிழுக்கு நிற்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பிறந்த உடனே அதுக்கு ஒரு இது வந்துடும். என்ன வருன்னா அந்த மண் வாசனை வந்துடும். ஒரு 2-3 தலைமுறை வந்தாவே வந்து இந்த ஊர் மண் வாசனை ஒட்டிக்க அவங்களுக்கு. அப்படி வந்தவ தான் சரஸ்வதி தமிழில் இதில் வந்து இலக்கணம் எழுதுகிறாங்க. இதில் சங்கத்தில், தமிழ் சங்கத்தில் இலக்கணம் எழுதுகிறாங்க. அதனால் நாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த பக்கத்து ஒரு தமிழ் பெண் தான் சிகண்டி அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். சரிங்கப்பா. குலதெய்வமாக வழிபட வேண்டிய ஒரு பெண். புரியுது. சரிப்பா. இப்போ வந்து இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வடக்கில் வந்து இப்போ ஆரியவர்தத்தை பிரம்மா உருவாக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கம்சன் இருக்காப்புல, கம்சனுக்கு வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி இங்கே வந்து முருகர், ஐயப்பன், கண்ணன், பரசுராமர்லாம் ஏதோ ஒரு வந்து ஐயப்ப மலையில் வந்து ஒரு படையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இதுன்னு. ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து கொல்லலான்னு நினச்சாரு கண்ணனை. ஆனால் கண்ணனை வந்து வடக்கில் இருந்து அப்படி கடந்து கொண்டு வந்து தெற்கில் வளர்த்து இப்போ வேறு ஒரு பயிற்சிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இது தெரிய வந்த உடனே இப்போ கம்சன் வந்து என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? கண்டிப்பாக.